ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மாசிலாமணிக்கு பார்த்தீங்கன்னா கை கால் விழுந்து பேச முடியாத நிலைமையில் இருக்காருங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய வசந்த் கால் பண்ணி சொன்னது பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க நம்மளுடைய இலக்கியா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா மாசிலம் மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு, இத்தனை நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் என்ன சொல்கிறாருன்னா, மாமா நல்லா தான் இருந்தாங்க அக்கா, என்னன்னு தெரியல, இந்த அஞ்சலி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட மாமா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டு தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது. நம்மளுடைய இலக்கியாவோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேன் ஆகுது இந்த அஞ்சலி பக்கம். ஏன்னா இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு போக சொன்னார் நம்மளுடைய மாசிலாமணி. அதனால உங்கள் அப்பா நல்லா இருந்தால் அவன் கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி சொல்லி இந்த அஞ்சலியும் சிந்தாமணி ரெண்டு பேர் கூட்டு கலவாணிங்க சேர்ந்து நம்முடைய மாசிலாமணிக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவரை நடக்க முடியாத கால் கையெல்லாம் சேலை இழுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி நம்முடைய இலக்கிய சும்மா விடுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் மாசிலாமணிக்கு எந்த மாதிரி விபரீதமான விஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றதால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணி இவங்களோட ஃப்ராட் தனத்தை வெளிக்கொண்டு இவங்களை மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய ஒரு கட்டத்துக்கு போய் அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா அப்படின்றதாங்க வேறு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆஞ்சலியை பார்த்தீங்கன்னா என்னடி பண்ண மாமாவை இத்தனை நாளுக்கு இந்த வீட்டை உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தார், திடீர்னு எப்படி அவர் பாத்ரூமில் வலிக்கில் இருந்தாலும் என்ன ஆயிருக்கும், கை கால் தான் உடஞ்சிருக்கும், நீ நீ என்ன சொல்லியிருக்க, பாத்ரூமில் வலிக்கில் தான் அவருக்கு கை காலெல்லாம் செயல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, மரியாதையாக சொல்லி மாமா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஆஞ்சலி கையில் நம்மளுடைய இலக்கிய சத்தம் போடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சார் தான் போடி உன் மாமா என்ன எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவங்க பண்ற பிரார்த்தனத்தை கண்டுபிடிக்கும். ஏன்னா சிந்தாமணியுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு கொன்றதுனால கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத மக கூட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம இலக்கியாவுக்கு டவுட் நம்மளுடைய மாசிலாமணி செக் பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டு பேச போறாங்க. ஆனால் அந்த இடத்துலையுமே நம்மளுடைய அஞ்சலி ஏதாவது பணத்தாசை காட்டி நம்மளுடைய அந்த டாக்டரை விலைக்கு வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த அஞ்சலி கம்மியானவ இல்லைங்க. ஆனால் நம்முடைய மாசிலாமணி வேற டாக்டர் கையில் கூட்டு போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறப்ப அவருக்கு ஏதாவது ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதனால இந்த ஆஞ்சலிக்கு சிந்தாமணிக்கு கழித்துன்றது நிஜம்னு நினைக்கிறவங்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.